Taste the Daily. கருப்பு துணி கட்டி 6வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் எனவும் ஊதிய உயர்வு வழங்கப்படும் எனவும் திறனற்ற ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தது. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் 6ஆம் நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கம் DPI வளாகம் முன்பு கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திறனற்ற திமுக மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குவதற்காக தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அவற்றை இதுவரை நிறைவேற்றாமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எங்களுக்கு 180 அவர் சொன்னதை தான் நாங்க கேட்கிறோம். 181 அறிக்கையின்படி அவங்க பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படிங்கறதுனால தான் நாங்க இத்தனை நாள் நாங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். அவர் முடிகிற நேரத்துல எங்களுக்கு அவர் செய்வாரு நம்பிக்கையோட தான் இன்னுமே நாங்க உட்கார்ந்துருக்கோம். அவர் இன்ன வரைக்கும் எங்களுக்கு செய்யறோம்னு கூட மற்ற நிர்வாகிகள் சொல்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது சார். அவர் வாயிலேருந்து எங்களை முடியாதுன்னு சொல்லட்டும் சார். எங்களை அவர் முடியும் சொல்லியிருக்காரு. அதனாலதான் அங்க இன்ன வரைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கோம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் அகற்றப்படாமல் உள்ள கழிவுகளால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோயம்பேடு சந்தையில் டன் கணக்கில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வணிகம் நடைபெற்று வரும் நிலையில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்பட்டும் குப்பைகள் முறையாக அகற்றப்படாமலும் காணப்படுகிறது. மேலும் குப்பை கழிவுகளுடன் சேரும் சகதியும் கலந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இதன் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சுகாதார மேம்பாடு குறித்து துளியும் கண்டுகொள்ளாமல் போட்டோஷூட்டில் மட்டுமே ஸ்டாலின் கவனமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயம்பேடு மார்க்கெட்லாம் சுத்தமே செய்ய முடியாங்க. அங்கங்கே கழிவு கிடக்குது. கழிவோட கேட்டால் நம்ம கேட்டால் நீங்கள் உனக்கு என்ன அதிகாரம் நீ ஏன் கேட்குறாங்க. எங்கே பார்த்தாலும் மூலிகை கழிவோட சுத்தம் சுகாதாரம் கிடையாது. கொசு உற்பத்தி அதிகமாகுது. ரெண்டாவது கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃப்ரீ பாத்ரூம் கொடுத்தால பாத்ரூமே சரியாக கழுவ மாட்டேங்காங்க போக மாட்டேங்காங்க. ரெண்டாவது 20 ரூபா காசு கொடுத்தா பக்கெட்டு தராங்க, பக்கெட்டு கொடுக்குறாங்க. இல்லை பாத்ரூம் எல்லாம் ஃப்ரீ எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிங்க நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் குளிக்கிறோம். எங்கே குளிக்குது எங்கே போகுது இதுமாதிரி இப்படி இருந்தால் கொசு நோய் தான் எங்களுக்கு வருது. மார்க்கெட்டில் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கலாம். மழை காலத்துலலாம் இவ்வளோ டஸ்ட்டெல்லாம் இருந்தால் வண்டி ஓட்ட முடியல, கீழே விழுகிறாங்க. இவ்வளோ சகதியாக இருந்தால் எப்படி ஃபுல்லாகவே எவ்வளோ கொசு வரும், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும் உடம்புல. டெய்லி எல்லாரும் மார்க்கெட்டுக்கு வராங்க போகிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ கோடி இங்கே டர்ன் ஓவர் ஆகுது. ஆனால் ஒரு க்ளீன் கூட கிடையாது இந்த மார்க்கெட்டில். கவர்மெண்ட் எவ்வளோ லாபம் வருது இதனால். ஆனால் ஒரு யூஸுமே கிடையாது, எதுவுமே பண்ணுறது இல்லை. சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியை மறுமேம்பாடு செய்யும் மத்திய அரசின் திட்டத்தை விடியா அரசு முடக்கிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை பாரிமுனை அருகே உள்ள ஜார்ஜ் டவுன் பகுதியில் விதிகளுக்கு புறம்பாக பல்வேறு கட்டடங்கள் கட்டப்பட்டு நடைபாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளன. இப்பகுதியை மறுமேம்பாடு செய்ய மத்திய அரசின் கீழ் நடைபெற்ற கணக்கெடுப்பில் இங்குள்ள சுமார் 11,000 கட்டிடங்களில் 79 தவிர மற்றவை விதிமீறல் கட்டடங்கள் என உறுதியானது. இந்நிலையில் வட சென்னையில் வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் புதிய கட்டடங்கள் கட்டுவதில் கவனம் செலுத்தும் ஆளும் ஸ்டாலின் அரசு ஜார்ஜ் டவுன் பகுதிக்கான மத்திய அரசின் திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாக வியாபாரிகள் நல சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே பிரேக் பிடிக்காத விடியா அரசின் தகரடப்பா பேருந்து சிக்னலில் நின்ற வாகனம் மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வண்டலூர் தாம்பரம் GST சாலையில் பெருங்களத்தூர் ஏரிக்கரை சிக்னலில் நின்ற கார் மீது பிரேக் பிடிக்காமல் தறிக்கெட்டு ஓடிய அரசு பேருந்து மோதியதில் கார் மற்றொரு கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஒரு காரின் பின்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் ஆத்திரமடைந்த காரில் பயணம் செய்தவர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல தமிழகமெங்கும் விடியா அரசின் ஓட்டை உடைசல் பேருந்துகள் போதிய பராமரிப்பு இல்லாததால் அடிக்கடி பழுதாகி விபத்தை ஏற்படுத்தி தங்களை பாடாய்படுத்தி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்ப பிரேக் பிடிக்குதாண்ணா? அதுக்கப்புறம் இப்ப பிடிக்குதா? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி விசைப்படகு மீது இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கடந்த சனிக்கிழமை 450க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடிக்க சென்றனர். இதில் மரிய சீரோன் என்பவரின் படகை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்ய முயன்றனர். அப்போது இலங்கை கடற்படை ரோந்து படகு விசைப்படகு மீது மோதி பின்பகுதி சேதமானதில்
கடல் நீர் படகுக்குள் புகுந்தது. அப்போது படகில் இருந்த 7 மீனவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு அதிகாலை வந்தனர். இந்நிலையில் மற்ற விசைப்படகு மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் விரட்டியதால் மீனவர்கள் நஷ்டத்துடன் கரைக்கு திரும்பினர். ஸ்டாலின் மாடல் அரசு மத்திய அரசிடம் பேசி மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.